இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித மாக்ஸ் மில்லியன் கோல்பே என்கிற புனிதருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் போலந்து தேசத்துல பிறந்தவர். 1941 ஆண்டு விஷ ஊசி செலுத்தப்பட்டு இன்னொரு சகோதரனுக்காக தன்னுடைய உயிரை தியாகமாக ஒப்பு கொடுத்தவர் தான் இந்த புனித மாக்ஸ் மில்லியன் கோல்பே என்பவர். அன்புமிக்கவர்களே, போலந்து தேசத்தை சார்ந்தவர் என்று சொன்னேன். பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்த இவர் ஒரு துறவியானவர். மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறக்கிறார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று உறவினர் ஒருவருடைய பண உதவியினால் இவர் குருத்துவ படிப்பையும் முடிக்கிறார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு சிட்டி ஆஃப் இம்மாக்குலேட் அப்படி என்று ஒரு நகரை உருவாக்கி அன்னை மரியாளுடைய பக்தியை பரப்பிய ஒரு அழகான புனிதராகத்தான் இவர் இளம் வயதில் இருந்திருக்கிறார். பிறகு ஜப்பானிய தேசத்திற்கு சென்று அங்க கார்டன் ஆஃப் இம்மாக்குலேட் என்று சொல்லி மற்றும் ஒரு நகரை உருவாக்கி அன்னை மரியாளை பற்றிய எழுத்து பணியையும் அன்னை மரியாளை பற்றின பக்தி முயற்சியும் ஏற்படுத்திய ஒரு குருவாகவும் அதற்கு பிறகு போலந்து தேசத்திற்கு திரும்ப வருகிறார். இந்த ஒரு காலகட்டத்துல தான் 2வது உலக போர் நடந்து கொண்டிருந்த நேரம், ஹிட்லர் யூதர்களை வதை முகாமில் வைத்து கொன்று கொண்டிருந்த நேரம், இவர் வசித்து வந்த அந்த ஆஷ்விட்ஸ் என்ற பகுதியில யூதர்களுக்கு சார்பாக பேசிய ஒரு காரணத்தினால், இவர் வசித்த பகுதியில ஹிட்லருடைய இந்த வன்முறைக்கு எதிராக யூதர்களுக்கு ஆதரவாக பேசிய ஒரு காரணத்தினால் இவரும் வதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு பல்வேறு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். மறுபடியும் விடுதலை செய்யப்பட்டு வெளியில வந்த பிறகும் யூதர்களுக்கு சார்பாக பேசிய ஒரு காரணத்தினால் மறுபடியும் அதே ஆஷ்விட்ஸ் என்று சொல்லப்படுகிற வதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு 2 வாரங்கள் பட்டினி போடப்பட்டு கடைசியில விஷ ஊசி செலுத்தி கொலை செய்தார்கள் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். அந்த கொலை கூட மற்றொரு சக கைதிக்காக என்று நம்ம வாசிக்கின்ற பொழுது உண்மையாகவே இந்த மாக்ஸ் மில்லியன் கோல்பே அவர்களுடைய தியாக உள்ளம்தான் நமக்கு தெளிவாக புரிகிறது. அந்த சிறைச்சாலையிலிருந்து ஒரு கைதி தப்பித்து விடுகிறார். அவருக்கு இணையாக 10 கைதிகளை சுட்டுக் கொள்வதற்காக அல்லது விஷ ஊசி போட்டுக் கொள்வதற்காக அந்த முகாமுடைய தலைவன் 10 பேரை தேர்ந்தெடுத்த நேரத்துல அந்த 10 பேர்ல ஒருவர் பிரான்சிஸ் என்பவர் அந்த அதிகாரி இடத்துல சென்று, நான் இறந்து விட்டால் என்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் பார்த்து கொள்வதற்கு யாரும் இல்லை, எனக்கு கருணை காட்டுங்கள் என்று அவன் கெஞ்சுகிறான். இருந்தாலும் அந்த வதை முகாம் அதிகாரி மறுப்பு தெரிவிக்க அந்த ஒரு கைதிக்காக தன்னுடைய உயிரை அளிப்பதாக அங்கிருந்த புனித மாக்ஸ் மில்லியன் கோல்பே முன் வருகிறார். முதலில தயங்கினாலும் பிறகு இவரை எடுத்துக்கொண்டு அந்த கைதியை விடுதலை செய்தார்கள் என்று வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். முக மலர்ச்சியோடு தன்னுடைய இன்னுயிரை மற்ற ஒரு சகோதரனுக்காக கொடுத்து மறித்தவர் தான் இந்த புனித மாக்ஸ் மில்லியன் கோல்பே. அன்புக்கு உதாரணமாகவும் மன்னிப்பிற்கு நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிற இந்த புனித மாக்ஸ் மில்லியன் கோல்பேவை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிப்பு பற்றின அழகான ஒரு அறிவுரை இன்றைக்கு நமக்கு தருகிறார். ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா அப்படி என்று கேட்கிறார். 7 முறை என்பது மோசேயுடைய சட்டத்துல ஒரு குறைந்தபட்ச மன்னிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எண்ணிக்கை. அதற்கு இயேசு மறுமுறையாக சொன்னது 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். எண்ணிக்கையற்ற ஒரு முறையில நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். அதற்கு ஒரு உவமையாக பெரும் கடன் பெற்ற ஒருவனை அவனுடைய தலைவன் மன்னித்து விடுகிறான். ஆனால் மன்னிப்பு பெற்றவனோ தன்னுடைய சக ஊழியரிடத்துல தான் கொடுத்திருந்த கடனை மன்னிக்காமல் அவனை தண்டிக்கிறான். கடைசியில மன்னிப்பை கொடுத்த தன்னுடைய தலைவனால் அவன் தண்டிக்கப்படுகிறான் என்பதுதான் உவமை. அன்புமிக்கவர்களே, கடவுள் நம்மை மன்னிக்கிறார் என்றால் நாம் பிறரை மன்னித்து வாழத்தான் அழைப்பு விடுக்கிறார். மன்னித்து வாழ்கிற அந்த ஒரு நிபந்தனையோடு தான் கடவுளுடைய மன்னிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பை பற்றி பல நேரங்களில நம்ம பேசி இருக்கிறோம். மன்னிப்பு என்பது இன்றைய ஒரு காலகட்டத்துல மிகவும் கடினமான ஒரு வார்த்தை, மிகவும் கடினமான ஒரு செயல். இன்றைக்கு மன்னியாமல் எத்தனை குடும்பங்களில் பிளவுகள் இருக்கின்றன, மன்னிக்காமல் எத்தனை ஆண்டுகள் நாம் பேசாமல் இருக்கிறோம், அல்லது செத்தா கூட உன்னை நான் மன்னிக்க மாட்டேன், நீ என் சாவுக்கு கூட வரக்கூடாது, அப்படிப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு அன்றாட பேச்சு வார்த்தைகளில நம்ம பார்க்க முடிகிறது. அன்புமிக்கவர்களே, மன்னிப்பு என்று சொன்னாலே பகைவர்களை சிலுவையில
மரிக்கும் பொழுதும் மன்னித்த நமது ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்வியலை பின்பற்றி வாழ்ந்த புனிதர்களுடைய வாழ்வு என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் சமீபத்தில் வாழ்ந்த நாம் பார்த்த கண்டு வியக்கின்ற சில ஆளுமைகளை பற்றி தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவது நெல்சன் மண்டேலா. அவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 26 ஆண்டுகள் கருப்பின மக்களுடைய விடுதலைக்காக சிறையில் இருந்தவர். அவர் சிறைச்சாலையை விட்டு வெளியே வருகிற நேரத்துல தன்னை கொடுமைப்படுத்தியவர்கள், கஷ்டப்படுத்தியவர்கள், வேதனையை கொடுத்தவர்கள் அனைவரிடத்திலும் சென்று காட் பிளஸ் யூ, நான் உங்களை முழுவதுமாக மன்னிக்கிறேன் என்று சொன்னாராம். ஏன் இப்படி தேவையில்லாம நீங்க போய் எல்லார்கிட்டையும் மன்னிக்கிறேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்ட நேரத்துல, இத்தனை ஆண்டுகள் நான் இந்த சிறையில் இருந்துட்டு அவர்களை மன்னிக்காமல் சென்றால் நான் உண்மையாகவே விடுதலை பெறவில்லை. என் உள்ளம் என்கிற சிறையில மன்னிக்காமல் இருக்கிற ஒரு மனநிலையில நான் ஒரு சிறை கைதியாகத்தான் இருப்பேன். அதனால அவர்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, இப்படியாக இன்றைக்கு நாம் பார்த்த புனித மேக்ஸ்மில்லியன் கோல்பே என்பவர் கூட இன்னொரு சக கைதிக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். இறந்த பின்பு விஷ ஊசி செலுத்தப்பட்ட அவருடைய முகத்துல ஒளி வீசியது, புன்னகை தழும்பியது என்று தான் அவருடைய உடலை பார்த்தவர்கள் சாட்சியம் பகிர்ந்திருக்கிறார்கள். அன்பு மிக்கவர்களே, மன்னிக்காமல் இருப்பது இன்றைக்கு நாம் பிறருக்கு கொடுக்கிற தண்டனை என்பதை மறந்துவிட்டு மன்னியாமல் இருப்பது நமக்கு நாமே கொடுத்து கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு தண்டனை என்று உணர்ந்து கொண்டு அந்த மன்னிக்காமல் இருக்கிற நம்முடைய உள்ளத்து சிறைச்சாலையில் இருந்து மன்னித்து முழு மனதோடு விடுதலை பெற்று கடவுளுடைய மன்னிப்பையும் பெற்று சக மனிதர்களையும் மன்னித்து சுதந்திர மனிதர்களாக மகிழ்ச்சியோடு வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.